வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு ஆற்றலின் பரிமாற்றமே வாழ்க்கை என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். இந்த ஆற்றல்ங்கிறது என்ன? அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். இந்த வார்த்தைக்கு சக்தி அப்படி கூட சொல்லுவோம், எனர்ஜி அப்படி கூட சொல்லுவோம். அதன் பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி, அண்ட் தட் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. We are interested in our life very much. வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கையாக, நலமான வளமான வாழ்க்கையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறோம். அந்த செயல்படுவது, அதன் வழியாக வரும் விளைவுகளை அனுபவிப்பது என்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகங்கள். ஆனால் இதற்கு காரணம் ஆற்றல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இந்த வகுப்பை நான் போட்டிருக்கேன். அந்த ஆற்றல் ஓகே, அது ஒரு சக்தி, அது ஒரு எனர்ஜி, அது ஒரு பவரு, ஓரளவுக்கு புரியுது. அதன் பரிமாற்றம் என்றால் என்ன அப்படின்னா, சக்தியை கொடுக்கிறது இல்லை சக்தியை எடுக்கிறது. சக்தி மாறுகிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம கேம்ஸ் விளையாடுவோம். அதுல ஒரு கேம் இஸ் கால்டு டக் ஆஃப் வார். டக் ஆஃப் வார்னா, ஒரு கயிறு இருக்கும். கயிறோட ஒரு முனையில் ஒரு டீம் ஏ, இன்னொரு முனையில் இன்னொரு டீம் பி, ரைட்? நூலில் வச்சு ஏ டீம் அவங்க பக்கமாக இழுக்கும், பி டீம் இவங்க பக்கமாக இழுக்கும். அப்படி இழுக்கும்போது எந்த டீம் ரொம்ப வலுவா இழுக்குதோ, எந்த டீம் அவ்வளவு வலுவா இழுக்கல அப்படின்னா, அந்த வலுவான டீமு அந்த ஆப்போசிட் டீமை இழுத்து போட்டுரும். அவங்க இந்த பக்கம் வந்துருவாங்க. இங்கதான் இந்த ஆற்றலின் பரிமாற்றத்தை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் ஏ டீம் இழுக்கிறாங்க, பி டீம் இழுக்கிறாங்க. ஒரு கண்டிஷன்ல ரெண்டு பேர் இழுக்கிறது ஆற்றல் ஒரே அளவு இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஒரே அளவு இருந்ததுன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்களும் அசைய மாட்டாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்களும் அசைய மாட்டாங்க. அசைய மாட்டாங்கிறதால அவங்க ஆற்றல் அப்ளை பண்ணன்னு கிடையாது. அவங்க இழுத்தாலும் இழுக்க போனாலும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னா அங்கேதான் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க இழுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆக டீம் ஏ அந்த பக்கமா இழுக்குது, டீம் பி இந்த பக்கமா இழுக்குது.
நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கையில ஒரு பக்கம் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையின் இன்னொரு பக்கம் தான் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இழுக்குது, நாமளும் அதை இழுக்கிறோம். நம்ம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அந்த டீம் வந்துடுச்சுன்னா நான் தான் வின்னர். இல்ல அந்த டீம் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நான் போயிட்டேன்னா அவங்க வின்னர். இந்த கேம்ல வின் பண்ணா எனக்கு ஒரு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. டீம்ல லூஸ் பண்ணிட்டா எனக்கு என்னடா டீம்ல லூஸ் பண்ணிட்டோம் அப்படியே ஒரு விரக்தி, டிஸ்பேர், டிப்ரெஷன் வரும். இது ஆஃப்டர் ஆல் ஒரு கேம் தான், அவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, இருந்தாலும் ஃபீல் பண்றோம். அப்படி ஃபீல் பண்ணும்போது நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்றோம். நம்ம ஒருவேளை சரியா இழுக்கலையா, நம்ம டீம்ல இருந்தவங்க எல்லாம் ஒரு யுனைட்டடா சேர்ந்து பண்ணலையா, நம்ம டீம்ல யாராவது கை கொடுத்துட்டாங்களா, இழுக்கிற மாதிரி கயிறை பிடிச்சிட்டு இருக்கிறது இழுக்கிறது இல்லை. இல்லை அவங்க டீம்ல எல்லாம் ஸ்ட்ராங் மெம்பர்ஸ் இருக்காங்க, வலுவான கைகள் இருக்குது, அதனால அவங்க டீம் ஸ்ட்ராங்கா இழுத்துட்டாங்க அப்படி. நம்ம வாழ்க்கையில தினம் இதுதான் நடக்குது. ஒரு பக்கம் நாம் இழுக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்ம இழுக்கிறாங்க. இதுக்கு காரணம் அந்த ஆற்றல் பரிமாற்றம். ஆற்றல் பரிமாற்றம் இருக்கும் பொழுது அங்கு அசைவுகள் இருக்கிறது. அசைவுகள் இருக்கும் பொழுது அதிலே விளைவுகள் வருகிறது. விளைவுகள் வரும் பொழுது அது நம்முடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. இப்போ எப்படி சார் என்னுடைய ஆற்றலை நான் அதிகப்படுத்திக் கொள்ளுவேன், வலுவாக்கி கொள்ளுவேன், அதனால நான் எல்லாரும் என் பக்கம் எடுத்து போட்டுடலாம்? அது ஒர்க் பண்ணலாம். பட்டு மறந்துடாதீங்க, அடுத்த பார்ட்டி அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட்? ஸோ இந்த கேம் நான் சொன்னேன் இல்லையா, அது உங்கள எல்லாருக்கும் புரிஞ்சுதா என்ன கேம்னு? டக் ஆஃப் வார், கயிறு இழுக்கும் போட்டி. புரியுதியா? வெரி குட், வெரி குட். இப்போ உங்ககிட்ட அதை தொடர்ச்சியா சில கேள்விகள் கேட்க போறோம், அதனால தான் கேட்டேன். இதுல கேம்ல நீங்க தோத்துட்டீங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான். தோத்துட்ட பிறகு ஏன் தோத்தீங்க அப்படிங்கிறத யோசிக்கிறீங்க. அப்ப சொல்லுங்க, எந்த காரணத்தினால தோத்துருக்கலாம்? நான் நினைக்கிறையா, நம்ம நம்ம ஆக்சுவலா டக்கப்பார் இது வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் மெயினா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமையா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஆமா. இப்ப நான் தோத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மனப்பான்மையில ஒத்துக்குப்பையா? இது நீங்க மனப்பான்மையெல்லாம் கிடையாது, என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமா இல்லை. ஆமா. ஓகே, அப்புறம் அது ஒரு பாயிண்ட் தானே, வேற பாயிண்ட்கள் இல்லையா? பிளஸ் மென்டல் அதாவது மைண்ட். ஓகே, மைண்ட் வந்து ரொம்ப இல்லை, மைண்ட் வந்து ஜெயிச்சிருவோம், சாதனை படைச்சிருவோம் அப்படின்னு ஒரு அபரிதமான நம்பிக்கை.
மனசுல இருக்கு. அது ஒருவேளை இந்த டீம்ல இருந்திருக்காது அப்போ. பத்தாம இருக்கலாம். அப்புறம் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இல்லையா? அதான் இப்ப சொன்னது, மென்டல் ஸ்ட்ரென்த். அப்புறம் ஐயா, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் இதுக்கு மேக்ஸிமம் அதிகமாக வேணும். அதில் முதல்ல நிற்கிறவன் கடைசியில் நிற்கிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜெயிச்சிடுவோம். அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கல அப்படின்ற அடுத்த தடவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு அது மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் எவாலுவேஷன். ஆமாம், முதல்ல இருக்கிறவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கடைசியில் இருக்கிறவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எல்லாம் இழுத்து போட்டிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ஃபிசிக்கல் எவாலுவேஷன் நம்ம சரியாக எவாலுவேட் பண்ணணும். முதல்ல இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கு, கடைசியில் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படி இழுக்க முடியுமா? நடுவில் இருக்கிறவங்க கையில் வேற வேற மாதிரி இழுத்தாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? அதை யோசிக்கணும். அப்புறம் உங்க கை நல்ல கிரிப்பா பிடிக்குதான்னு பார்க்கணும். சிலர் கயிறை பிடிச்சிக்குவாங்க, ஆனால் அவங்களால கிரிப்பா பிடிக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க? வழுக்குது சார் அப்படிம்பாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி வழுக்கிற கைகள் இருந்தா என்ன பண்ணிருக்கணும் நீங்க? க்ளவுஸ் போட்டுக்கணும். க்ளவுஸ் போட்டுக்கணும். இல்லை கையில் கொஞ்சம் பேர் இந்த பவுடர் போட்டுக்குவாங்க, இல்லை கொஞ்சம் பேர் இந்த மண்ணை தொட்டுக்குவாங்க. ஏன்னா கையில் வேர்வை வருது இல்லையா? வேர்வை வர்றதால கொஞ்சம் வழுக்கும். அதெல்லாம் மண்ணை தொட்டுக்கிட்டு அந்த கிரிப்பு பிடிக்கிறீங்க இல்லையா? எவ்வளவு கிரிப்பா பிடிக்கிறீங்க ஒன்று. ரெண்டாவது, உங்க காலை நிலத்து மேல வச்சு அழுத்துறீங்க, அது எவ்வளவு அழுத்தமா அழுத்துறீங்க, இதெல்லாம் பொறுத்து இருக்கு. வலிவுன்னு ஆள் பார்க்கறதுக்கு வலுவா இருக்கிறாரு, அது இல்லை, வலுவா இழுக்கணும். ரைட்? ஸோ அப்படி ஒரு கணக்கை வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஆளுங்களுடைய இழுக்கும் சக்தி எவ்வளவு, அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சு இழுத்து பார்க்குறது. நீங்கள் சில எக்ஸிபிஷன் போனீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க ஒரு ஸ்ப்ரிங் இழுக்கிற மாதிரி ஒரு சின்ன மெஷின். அது இழுத்தீங்கன்னா அது வலுவு காமிக்கும், எவ்வளோ வலுவு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி சில ஃபிசிக்கல் கால்குலேஷன்ஸ் போட்டு சில மென்டல் என்கரேஜ்மெண்ட்ஸ் கொடுத்து அப்புறம் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் கொடுத்து அப்புறம் சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் இல்லையா? அதை விட்டுட்டு சும்மா வாங்கப்பா கயிறை பிடிங்கப்பா இழுங்கப்பா அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷன்ஸும் இல்லாமல் சும்மா அதை ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிட்டு தோத்தா கூட பரவாயில்லப்பா அப்படின்னா அப்போ அதில் எஃபெக்ட் இருக்காது. அது ஒரு கேமாக போயிடும், ஒரு பிக்னிக் மாதிரி ஆயிடும். இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஐயா சார் அந்த இதில் என்னை கூப்பிடாதீங்க, நான் அதை இழுக்க போய் என் காலில் சுளுக்கு பிடிச்சிக்கும், என் மசில் ஸ்லிப் ஆயிரும், என்னுடைய கார்டிலேஜ் பிரேக் ஆயிரும், பெரிய தலைநோவு சார், இதெல்லாம் கூப்பிடாதீங்க சார் அப்படிங்கிறாங்க. நம்ம வாழ்க்கை கூட அப்படித்தான். நம்ம வாழ்க்கையில்
நம்ம தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வின் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அப்படி தயார்படுத்திக்காம ஏனோ தானோ எவனோ வந்து எவனோ போனான், லக்கு இருந்தால் நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னா அது ஒரு சாதாரண வாழ்க்கையாக போயிடும். அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளே இல்லாமல் காற்று அடிக்கிற அடியில் போயிடலாம். ஆக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணுமா இல்லை அன்ப்ரிப்பேர்டாக இருக்கணுமா? ப்ரிப்பேர்டாக இருந்தால் எனர்ஜியை கூட்டிக்கலாம், எனர்ஜியை பயன்படுத்திக்கலாம். அதை நமக்கு தேவையான திசைக்கு நம்ம எனர்ஜியை இழுக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா விளையாடிட்டு போன மாதிரி இருக்கும். ஆக நீங்கள் வாழ்க்கையை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அப்படி சீரியஸாக எடுத்துக்காம அட இப்படி தாம்பா ஆகுது, இப்படி தாம்பா போகுது, என்னத்தை பண்ணி என்னத்தை செய்யுது, நான் எவ்வளோதான் பண்ணேன் இவ்வளோதான் ஆகுது, அதெல்லாம் தலையெழுத்துப்பா, எழுதிட்டா அப்படித்தான் நடக்கும், இதெல்லாம் மாற்ற முடியாது இல்லையா? அப்படிங்கிற வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குதா? ஐயா இதுல வந்து என்னுடைய கருத்து என்னன்னா ஐயா, நமக்கு டக்கப்பாட்டு அந்த எதிர் திசையில இருக்கும் நானும் மனசக்தி உடம்பு சக்தி எல்லாம் இருந்தா ஈக்குவல் தான், எல்லாமே ஈக்குவல் சக்தியா தான் இருக்கு அப்படின்ற மனப்பான்மை நம்ம போட்டியே இல்லாத தன்மையோட வாழ்ந்தா போதும் இல்லையா? அதாவது நம்ம ஏன் போட்டி, எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்தா போட்டியே இருக்காது. நம்ம ஏன் போட்டி வைக்கணும்? நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா சரி டக் ஆஃப் வார் வைப்போம், ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்ல முடியும். சரியா நீங்க முழுசா சொல்லிட்டீங்களா? என்னுடைய இது எப்படின்னா எல்லாமே முழுசா சொன்ன பிறகு எனக்கு சொல்லுங்க, அப்ப நான் பேசுறேன். சரியா, அதாவது எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள நம்ம இருக்கோம், இந்த சக்தி களத்துக்குள்ள இருக்கோம், எல்லா ஒரே இதுதான், எல்லாருமே சேம் இதுதான், எனர்ஜி தான். அங்கவங்க ஒரு ஒரு அப்படின்ற மனப்பான்மையில் இருக்கும்போது போட்டி போடணுன்ற அவசியமே வேண்டாம், போட்டியே வேண்டாம், எல்லாரும் ஈக்குவல் தான் என்ற மனப்பான்மையில நம்ம ஏன் வாழக்கூடாதியா? இப்போ இந்த கேம்ல டீம் ஏல இருக்கிறவங்க சும்மா கயிறு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, டீம் பில இருக்கிறவங்களும் கயிறு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, யாருமே இழுக்கிறது இல்லை. அப்போ அது ஒரு கேமா? கயிறு பிடிச்சு இழுக்கவே வேண்டாம், கேமே வேண்டாம். அப்போ அது கேமே இல்லைன்னா வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு இல்லை என்றால் அதில் வெற்றி தோல்வி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஆமையா, ஆனா நம்ம அப்போ வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நம்ம அந்த புரிதல் மிஸ்ஸிங்னாலதான் நம்ம போட்டி போட்டு ஒரு நிம்மதி இழந்து இருக்கோம். அதனால அந்த போட்டி இல்ல, இது பேரு போட்டி கிடையாது. பசங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க, மார்க் போடுறாங்க. அந்த மார்க்கில் இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, அவன் 20வது ரேங்க்கு, இவன் 40வது ரேங்க்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் போட்டியா? அதுதான் சில கண்ட்ரீஸ்ல அந்த மார்க்கே வேண்டான்றது சிஸ்டமே மாத்துறாங்கய்யா. நான் உங்களை கேட்குறேங்கய்யா, நீங்க எதுக்கு கண்ட்ரியை டப்புன்னு மாத்துறீங்க?
இல்ல இது தப்புன்றேன், போட்டியே வைக்க கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஸ்கூல்லே தேவையில்லை. ஸ்கூல் அறிவு அறிவு தெரிஞ்சு இது பண்றதுக்காக ஸ்கூல் இருக்கட்டும். ஆனா அவங்களுக்குள்ள போட்டி அப்போ புக்ஸ் தேவையில்லை. இல்ல நடத்துங்க, ஏன் ஒண்ணும் செய்யல. புக்ஸ் நடத்தினா எக்ஸாம் தேவையில்லை. தேர்வு வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கோன்றது நீங்க சொல்றது அர்த்தமே கிடையாது. சரி, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க பாடம் கொடுங்க, பாடம் சொல்லி கொடுங்க, எக்ஸாம் வையுங்க, ஆனா மார்க் போடாதீங்க. ஆமே. அப்போ அந்த பையனுக்கு எப்படி தெரியும் நான் சரியா பண்ணேன் சரியா பண்ணலன்னு? அதுல நீங்க வேற கிரேடு மாதிரி வச்சுக்கலாம், ஏ கிரேடு, பி கிரேடு அந்த மாதிரி. அதான் கிரேடுக்கு தான் இன்னொரு பேரு மார்க்கு. மார்க்குன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் மார்க்கு. கிரேடுன்னா ஒரு 5 கிரேடு வச்சிருப்பாங்க, ஏபிசிடி அப்படின்னு. அந்த 5 கிரேட்ல ஒரு கிரேட் கொடுப்பாங்க. அதுவும் பிரிக்கிறது தான். அதை படிக்கிற பசங்க போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு ஏ கிரேடு வேணும் தான் படிப்பாங்க. அப்போ வாழ்க்கை என்பது ஒரு போட்டியா இல்லை, இதுவும் ஒரு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம் போனோம் அப்படின்றது வாழ்க்கையா? வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இந்தியன்ஸு வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதால அவங்க வாழ்க்கையில ஒரு உயர்வும் இல்லை, இந்த நாட்டின் பொருளாதாரமும் உயர்வதில்லை. எல்லாரும் கிடைச்சதை தின்னுட்டு போயிட்டே இருப்போம், முடிஞ்சது கதை அப்படிங்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா we are below average, most of the Indians, either in their skill, performance, knowledge and work. அது ஏன்? இதுதான் காரணம். என்ன காரணம்? நடக்கிறது நடக்கட்டும்பா, நான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றால் அங்கே தேவைப்படுவது ஆற்றல். பாவம், அந்த கடவுளுக்கு ஏதோ புத்தி இல்லையா என்னவோ, எல்லாருக்கும் உயிரை கொடுத்து வச்சிருக்கான், ஆற்றலாம் அது கொடுத்துருக்கவே கூடாது இல்லையா? அப்புறம் அந்த ஆற்றல்ல மாற்றங்களை கொடுத்துருக்கணும். இந்த மாற்றங்களை கொடுத்ததால ஒருத்தர் வீக், ஒருத்தர் ஸ்ட்ராங்னு சொல்றோம். அந்த ஆற்றலுக்கு ஏற்ற அறிவை கொடுத்துருக்கான். அறிவு இருக்கிறதால ஒருத்தர் வழிகாட்டுறாரு, இன்னொருத்தர் ஃபாலோ பண்றாரு, இன்னொருத்தர் அதை செதுக்குறாரு, ஒரு வேலை செய்யறாரு. அப்போ ஒரு போட்டி இல்லை என்றால் வாழ்க்கையை ருசிக்குமா? இல்ல நீங்க அப்படித்தான் வாழ விரும்புவீங்களா? போட்டி இல்லாத வாழ்வுதான் வாழ விரும்புறேன். இல்ல அது இப்ப சொல்லுவீங்க, நீங்க 5ஆம் கிளாஸ்ல சொல்லியிருக்கணும். நீங்க 5ஆம் கிளாஸ்ல சொல்லல, இப்ப சொல்றீங்க. அது ஒரு நிலைக்கு வந்த பிறகு எல்லாம் ஸ்டடி ஆயிடுச்சு இல்லையா, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு இல்லையா, ஓகே. இல்லையா, இப்ப கூட அவரை அந்த மாதிரி இருந்தா அவரை ஏமாத்துறதுக்கு இன்னொரு ஆள் இருந்துகிட்டே இருப்பான். சரி, இந்த ஆளு எப்படி பேசினாலும் இதாயிடுறாரு அப்படின்ட்டு அடுத்த ஆளு. ஆமாங்க சதானந்தம், அவர் அப்படி சொல்லுவாரு, அவர் ஏமாத்த முடியாது, அவரு கில்லாடிக்கு கில்லாடி. இல்லையா, நம்ம அந்த மனப்பான்மையில இருக்கும்போது இயற்கை அந்த மாதிரி எல்லாம் நம்மள டெஸ்ட் பண்ணாதியா. நம்ம அந்த மாதிரி வரமாட்டாங்க யாரும். நீ உன்னுடைய பொறுப்பு யார் மேலேயோ போட்டுற. இறைவன் டெஸ்ட் பண்ண மாட்டாரு, இறைவன் கொடுக்க மாட்டாரு, இயற்கை கொடுக்க மாட்டாது. Why are you shifting your responsibility to nature? It is your responsibility. நம்ம பொறுப்பை வேற யாருக்கோ மாத்தி கொடுத்தால் அது உங்க வாழ்க்கை ஆகாது, அது அவங்க வாழ்க்கை ஆயிரும்.
நான் அவங்கள வந்து வேற மாதிரி நினைக்கலையா? நான் நீங்க நினைக்கிறது மிஸ்டர் கோபால் சுவாமி, நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க எப்படி ஒண்ணா நினைச்சீங்க, வாழ்க்கையை எப்படி நடத்துறீங்க அதுதான் முக்கியம். எதிரில இருக்கணும் என்னை மாதிரி அந்த மென்டாலிட்டி நம்ம வாழணும்னு நினைக்கிறியா? அவங்க வேற நான் வேற தான் போட்டி வருது. அதுதாங்கய்யா, அங்க போட்டி இல்லைன்னா எப்படி ஒரு தகுதியை நிர்ணயிக்கிறது? யோசிச்சு பாருங்க. சரி, இல்ல மற்றவங்களுடைய யோசனை கேட்கலாம். அன்பர்களே, ஐயா கோபால் ஐடியா சொல்லியிருக்காரு, மற்றவங்க உங்க கருத்து சொல்லுங்க. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கோபால் சாமி தான் கரெக்ட் சொல்லுவாங்க எல்லாரும். ஐயா உங்க வாய்ஸ் எக்கோ ஆகுது, அதெல்லாம் மியூட்ல போட்டீங்கன்னா அது வரும். ஐயா ஒண்ணு சொல்லலாமா ஐயா? தாராளமா சொல்லுங்க, அதுக்குதான் மைக் கொடுத்துருக்கிறோம். சரி, எல்லாரையும் மியூட்ல போட்டுருங்க. ஒரு நிமிஷம், எல்லாரையும் மியூட்ல போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ பேசுறவங்க மட்டும் வாய் திறந்து பேசுங்க. இப்போ பேசுறதுடைய கருத்து என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு போட்டிகள் நிறைந்த வாழ்க்கையா இல்லை போட்டிகள் இல்லாத வாழ்க்கையா? அது நம்பர் 1. நம்பர் 2, போட்டிகள் இருப்பதால் அந்த போட்டியை நாம் எதிர்கொண்டு வாழ வேண்டுமா, இல்லை அதை அப்படியே சைடில் ஒதுக்கிட்டு கோபால்சாமி சொல்ற மாதிரி வர்றது வரும் போகுது போவோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமா? எதிர்கொண்டு வாழணும் சார், இல்லைன்னா சூசைட் பண்ணிடுமா இருக்கும். அப்படியா? சரி, மற்றவங்க என்ன சொல்றாங்க கேட்கலாம். ஐயா சந்திரதன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. ஐயா தொடர்ந்து போட்டுக்கினே இருக்கிறப்போ மறந்து போகுது ஐயா எதுக்கு போட்டி போடுறோம்னு. ஏன் மறந்து போகுது? அது சரியான காரணம் தெரியுது ஐயா. இல்லைங்கய்யா, நீங்க இப்ப 5ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, 6ஆம் கிளாஸ் போறதுக்கு ட்ரை பண்ணுவீங்களா இல்ல மறந்துடுவீங்க? மறக்க மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேன்? மறந்துட வேண்டியது தானே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது எனக்கு சொல்ல தெரியுது எப்படின்னு. அந்த டைவர்ஷன் எப்படி வருதுன்னா, உங்ககிட்ட இன்னொரு போட்டி வருது. அது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல? கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னுவாங்க. வாழ்க்கையில நீ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்ட. அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னா, வேலைக்கு சோறு கிடைக்குது, மாசம் சம்பளம் கிடைக்குது, இந்த டைமுக்கு போகணும், இந்த டைமுக்கு வரணும், ஜாலியா இருக்கிறதுக்கு வீக்கெண்ட் வருது, இருக்காங்க, அப்புறம் 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ரொமோஷன் கிடைக்குது, ரிட்டையர் ஆனா பென்ஷன் கிடைக்குது. ஆமா, அதான் எடுத்தது சரிதான், உங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டீங்கன்னா அதுல இருந்து வெளில வர்றது கஷ்டம். இப்போ ஒருத்தர் ஒரு புது வேலை கொடுக்குறாரு, அந்த வேலையில உங்களுக்கு ஒரு 30% எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும், ஆனா 20% எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கும், அண்ட் ஒரு 10 மைல் எக்ஸ்ட்ரா போக வேண்டியிருக்கும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேண்டியிருக்கும். போவீங்களா? இல்ல, போக மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப இதுவே ஜாலியா இருக்குதுப்பா, நாத்துக்கு அங்க போய் கஷ்டப்பட்டுக்குன்னு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலையா, அதை படிக்கணுமா இதை படிக்கணுமா,
அதெல்லாம் வேணா விடு, இதுவே ஜாலியாக இது போயின்னு வந்துக்கலாம். அந்த அவேர்னஸ் கண்டினியூஸா வர மாட்டேங்குது, கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுது. அதுதான் நான் என்ன சொல்றேன், கம்ஃபர்ட் ஜோன். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த வெளியே வரேன் இது இந்த சாவுக்கு போகும்பா, போனா ஆம்பளைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுடுகாட்டு வரைக்கும் போவாங்க. போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போது பேசுவாங்க, என்னடா என்னங்க வாழ்க்கை இது, ஒன்றும் இல்லைங்க, நேற்று எப்படி இருந்தார் அவர், இன்னைக்கு போயிட்டார், வாழ்க்கை எவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க. மனுஷனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வாழறது இல்லைங்க, அப்படியே ஏதோ போட்டி பொறாமை பொச்சரிப்பு இதெல்லாம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதில் தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து மறுநாள் அவங்ககிட்ட போய் கேட்டா, அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் முடியாது, அவ்வளோதான் கொடுக்கணும், இவ்வளோதான் எடுக்கணும் அப்படின்னு. இல்லைங்க நேற்று சொன்னீங்க என்னைக்காவது ஒரு நாள் செத்து போடுவோம், செத்து போயிட்டு அதெல்லாம் நம்ம கூட வராது அப்படின்னு. சொன்னா அது சுடுகாட்டோட அப்படின்வாங்க. இந்த மாதிரி டயலாக் கேட்டிருக்கீங்களா? அது போலத்தான் இப்போ நான் சொல்லும் போது நீங்க சொல்றீங்க, ஆமாமா ஐ மஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு. அப்புறம் அது ஒரு சான்ஸ் வந்ததுன்னா அப்புறம் நீங்க போக மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கே கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்போ நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கரெக்டா? சரி, ஓகே, சரியா கேட்கலன்னா பேசுறது கஷ்டம்தான். ரைட். இப்போ கேக்குதா? இப்போ நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க, we want some hands to strengthen our central operations. We will take them in our all India level. You may recommend your names அப்படின்னு. இப்போ உங்க பாஸ் உங்கள்கிட்ட கேட்குறாரு, சந்திரவதன இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்டிருக்காங்க, நீ தமிழ்நாடுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜப் ஆயிடலாம், அது அது கிரேடெல்லாம் வேற, இதெல்லாம் வேற. ஆனால் பிரச்சனை என்னன்னா உன்னை ஊரா தூக்கி அடிப்பாங்க, டெல்லின்னுவான் பஞ்சாப்னுவான் அப்படின்னு. ஸோ எப்படி போறியா, என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவ? நிஜமா? நிஜமா? ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ பாஸ் கிட்ட சொல்ல, சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்து மறுநாள் போய், சார் எங்கள் அம்மாட்ட பேசினேன் சார், எங்கள் அம்மா நான் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க சார், அதனால அவங்கள விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது சார், அப்படி சொல்லுவேண்டி. எல்லாம் அப்படித்தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு கல்யாணம் ஆச்சு, அப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். என்னோட ஒரு நண்பர் வந்து துபாய்க்கு போயிட்டார், அவருக்கு அங்கே யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னையே கேட்டார், என்ன நீ வரியா, உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு. நான் என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி துபாயில் இது வேலை இருக்குங்கிறாங்க, நான் போகிறேன், நிறைய சம்பாரித்து சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு. அவங்க உடனே அடின்னு அடிச்சிட்டாங்க என்ன. இன்னும் அறிவு இருக்குதா, துபாய்க்கு போகிறவங்களாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், இதான் சொல்ல. குழந்தை குட்டியோட பிள்ளையோட இங்கே இருக்கிறத விட்டுட்டு துபாய் பிச்சை எடுத்தால் நம்ம இங்கே வாழ்வோம், அந்த பணம் வேணாம் அப்படின்ட்டாங்கய்யா. இல்லைன்னா துபாய் போயிருந்தா நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஷேக் ஆயிருப்பேன். இது ஒரு பாயிண்டா. அடுத்த பாயிண்ட், நம்ம பசங்க என்ன நல்லா வெறுப்பேற்றினானுங்க.
என்னன்னு என்ன சார் நீங்க சும்மா அப்படி இருக்கிறீங்க, சினி ஃபீல்டுக்கு போயிடுங்க சார். சினி ஃபீல்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நல்ல சான்ஸ் பிரைட், என்ன மாதிரி ஆக்டிங் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி டைலாக் டெலிவரி, போயிடுங்க. அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. அவர் சொன்னார், ஓ என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் தான் பாலா, டைரக்டர் பாலா, நான் அவரோட கூட்டு போய் விட்றேன், கண்டிப்பாக அவர் எடுத்துக்குவார். நான் சொன்னேன் எடுத்துக்குவார் அவர். அப்புறம் ஒரு ஆசை போடலான்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டேன், உனக்கு மாசம் சாரி என்ன பண்றது, நல்ல கதை சொல்லும் போது மியூட் போடுங்க, பரவாயில்ல, நான் ஊத்து அடிக்கிறேன். நான் என்ன சொன்னேன், இப்போ நமக்கு ஒரு சொந்த வீடுன்னு இருக்கு, ஸோ வாடகைலாம் கொடுக்க வேண்டாம். அந்த வீட்டில் ஒரு போர்ஷனு நம்ம வாடகை கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் அமௌண்ட் வரும். அப்புறம் நமக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. நீ என்கிட்ட சொல்லு, ஒரு மாதம் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அந்த அமௌண்ட்டை நான் ஒரு வருஷத்துக்கு போட்டுடுறேன் பேங்க்கில், அதை எடுத்து செலவு பண்ணிக்கோ. இந்த ஒரு வருஷம் நான் கம்ப்ளீட்டாக லீவ் போட்டு கோடம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன். கோடம்பாக்கம் சென்னையில் இருக்கு, ஷிஃப்ட் ஆயிடுறேன். ஷிஃப்ட் ஆகிட்டு ஏதோ அடிச்சு கிடிச்சு பிடிச்சி 2-3 படத்தில் தலையை காமிக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. பிரைட்டாக போச்சுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லு. அதுக்கு ஐயோ 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 நீ துபாய் போனாலும் போங்க, ஆனால் கோடம்பாக்கம் மட்டும் போகாதீங்க அப்படின்னு. உங்களுக்கு வேலை இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, கோடம்பாக்கம் பக்கத்துக்கு போயிட்டு குடும்பத்தை குட்டிச்சோறு பண்ணிடாதீங்க அப்படின்னு அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நானும் ஒரு சிவாஜி கணேசன் ஆயிருக்கலாம். பாரு எவ்வளவு வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட நீங்க உங்களுடைய ஐடியால அதை பெருத்திடலாம். ஆனா இதுவே மலையாளிஸ் இருக்காங்க இல்லையா, கேரளா, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா ஜம்ப் அடிச்சிருவாங்க, ஒரே ஜம்ப். அவங்க தேர் வெரி என்டர்பிரைஸ். ரைட். இப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து டிஃபிகல்ட் ஜோன் போனோம்னா யூ நீட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கேன் ஒன்லி பி கிவன் பை த எனர்ஜி, ஆற்றல். You should be such a powerful personality who can give energy to others, then take energies from others. This exchange of energies determine the working of our life. ஸோ மற்றபடி வேறு யார் சொல்கிறது, நாம் வளர 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 இன்னும் சிறப்பாக ஆற்றல் செலவிடணும் அப்படின்னு இல்லை, சும்மா அப்படியே விட்டுடணும், இயற்கையெல்லாம் பார்த்துக்கணும். இல்ல சார், ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்ம பாத்துக்கணும் சார். அப்பதான் நம்மள இயற்கை பாத்துக்கும், இல்லைன்னா கைவிட்டுரும் சார். ஆமா, ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ உன் வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உனக்காக 10 அடி எடுத்து வைப்பார். என்ன ஒரு நல்ல விஷயம். எஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தத்துவம் மாதிரி தான் இது. அதனால நான் எல்லாருக்கும் சொல்றதுன்னா, உழைப்பை விட்டுறாதீங்க, பிடிச்சுக்கிட்டே இருங்க, முயற்சியை விட்டுறாதீங்க.
முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ம். நீங்க எடுத்த முயற்சி தான் உங்களுக்கு விளைவு கொடுக்கணுங்கிறது இல்ல. ம். நீங்க முயற்சி எடுக்காத ஒண்ணுல இருந்து உங்களுக்கு விளைவு வரலாம். ம். All of a sudden, you don't know. But it is all ம். because of the efforts you have taken. ம். ஓகே, இப்போ ஆற்றல் என்றால் என்ன? ஆற்றல் என்றால் ஒரு பவர். அது பரிமாற்றம் என்றால் என்ன? அந்த ஆற்றலை உங்களுக்கு யாருக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்குறீங்க, யார்கிட்ட இருந்து எடுக்க முடியுமோ எடுக்கிறீங்க. The exchange of energy is the பரிமாற்றம். இந்த பரிமாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அதுதான் இந்த தலைப்போட விளக்கம். இந்த தலைப்போட விளக்கம் புரியலன்னா கேள்விகள் கேட்கலாம். ஐயா, நமக்கு ஆற்றல் வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி ஃபுல்லா காஸ்மிக் எனர்ஜில தான் உள்ள ஃபீல்டுக்குள்ள தான் நம்ம இருக்கோம் ஐயா. ஆமா, அந்த ரிசீவிங் தன்மை மட்டும் நம்ம அதை டியூன் பண்ணிக்கிட்டா போதும், நமக்கு எனர்ஜி ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம வந்து சொல்லுங்க ஐயா. சொல்லு சொல்லு சொல்லு, நான் கேட்டுட்டு இருக்கேன். அதனால சரிங்கிறேன். வேற யார்கிட்டையும் எதிர்பார்க்கவோ அல்லது வெளியே இருந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஏன்னா நம்ம இந்த காஸ்மிக் எனர்ஜி என்னங்க நீங்க சொல்றது நீங்களே திருப்பி மாத்துறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? காஸ்மிக்ல இருந்து எனர்ஜி வருதுன்றீங்க. ஆமாய்யா. இப்ப எதிர்பார்க்காதுன்றீங்க. எதிர்பார்க்கன்னா அடுத்தவங்க கிட்ட நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் காஸ்மிக் கிட்ட எதிர்பார்க்கலாமா? எனர்ஜி எதிர்பார்க்கலாமா? காஸ்மிக் கிட்ட எதிர்பார்க்கவே வேண்டியது இல்லையா? நம்ம அதுக்குள்ளதான் இருக்கோம், நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளதான் இருக்கோம். அதுக்குள்ள இருந்தா எனக்கும் காஸ்மிக்கும் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா? இல்ல, நம்ம வந்து வேறன்ற ஒரு தன்மையில இருக்கிறதுனால நம்ம வந்து தனிச்சு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட எனர்ஜி கம்மியா இருக்கு. நம்ம அதுக்குள்ள இருக்கோம் அப்படின்னு இந்த ரிசீவிங் டியூன் பண்ணி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும், ஃபுல்லா ஆயிரும். இல்ல, அதாவது அந்த ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணி வைக்கிறீங்க? தண்ணிலே உணர்தல். அதாங்க, தண்ணிலே உணர்தல் எனக்கு 5ஆம் கிளாஸ்லயும் சொல்லி கொடுக்கல, 10ஆம் கிளாஸ்லயும் சொல்லி கொடுக்கல. எங்க போய் கத்துக்கிட்டு வந்து செய்யறது? இத அதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுக்கணும். அந்த இது நம்ம வந்து ஆரம்பத்துல சொல்லி கொடுக்கறதுன்னா, இப்போ நீங்க வந்து உங்க நண்பரோட பசங்க இருக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க வளர்றாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆமாய்யா, அப்படிதான் சொல்றேன். இப்ப நம்ம நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் போக வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை, எஸ்எல்சி பாஸ் பண்ண வேண்டியதில்லை, லைஃபை ஜாலியா கழிக்கலாம். ஆனா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல ஆற்றல் தான் வாழ்க்கைன்னு சொன்னீங்களையா, அது 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 மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆற்றல், அறிவு, அது மட்டும் இல்ல, பேரறிவு, அது மட்டும். இப்போ ஆற்றல் இருந்தா தான் உங்களால பேசவே முடியும். ஆமையா, ஆற்றல் இல்லைன்னா பேச முடியாதியா. ஜீரோ வாழ்க்கையேன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஆற்றலோட அறிவு வேணும். இருங்கய்யா, நீங்க பேசினா தான் நீங்க வாழறீங்க. சரி, உங்களால பேச முடியல, கேட்க முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல, பார்க்க முடியல அப்படின்னா அப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லையா? அப்போ உங்களுக்கு கிட்ட ஆற்றல் இல்லை. ஆற்றல் இருந்தா நீங்க பாட்டுக்கு குதிப்பீங்க, ஆடுவீங்க, பாடுவீங்க, பார்ப்பீங்க, கேட்பீங்க, நடத்துவீங்க, 4 பேருக்கு நல்லது செய்வீங்க, சமையல் செய்வீங்க, சாப்பாடு போடுவீங்க, சினிமா பார்ப்பீங்க, டிவி பார்ப்பீங்க. இதுக்கெல்லாம் ஆற்றல் வேண்டாம்? கண்டிப்பா வேணும். அதுதான் நான் சொல்றேன். ஆற்றலோட சொன்னது கரெக்டியா, அதோட அறிவு வேணும்ன்றதுக்காக சொல்றேன். ஏங்க இப்போ இப்ப என்கிட்ட கார் இருக்கு, கார் இருந்தா மட்டும் போதுமா? ரோடு வேண்டாமா? ரோடு வேணுமா வேண்டாமா? ரோடு வேணும். ரோடு இருந்தா மட்டும் போதுமா?
காரை ஓட்ட தெரியணும். அது ஓட்ட தெரிஞ்சா மட்டும் போதுமா? ரோடுக்கு ரோடு மேப் வேணும். ரோடு மேப் இருந்தால் தான் நீங்கள் இந்த வழியில் போனால் அரக்கோணம் வருது, அந்த வழியில் போனால் காஞ்சிபுரம் வருது, இந்த வழியில் போனால் படவேடு வருது, அந்த வழியில் போனால் காட்பாடி வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காரை ஓட்டிட்டு போகலாம். ரோடு மேப்பே இல்லைன்னா ரோடு இருந்து என்ன பிரயோஜனம், கார் இருந்து என்ன பிரயோஜனம், டிரைவர் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆக it is automatically understood that ஆற்றல் always comes with அறிவு. ஓகே. அறிவு இல்லாம ஆற்றலே கிடையாது. ஓகே, அந்த சென்ஸ்ல எடுத்து. ஓகே. ஆமா, அதுதான் வேகம் விவேகம் அப்படி தமிழ் அழகா சொல்லுவாங்க. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஓகே. அந்த வேகத்தை அளக்கலாம் ஈஸியாக, விவேகத்தை அளக்க முடியறதில்லை அவ்வளோ ஈஸியாக. பட் இருந்தாலும் முந்தானேத்து நம்ம சந்திரவதனன் பேசினாரு மோஷன் அதை பற்றி. அப்போ அவர் தெளிவாக சொன்னார், a force is a vector, it is not a scalar. If it is a scalar, only magnitude is required, but vector has, in addition to magnitude, the direction also. So therefore the word direction denote அறிவு. When somebody says force, it is a vector, it represents that scalar unit, it represents vector unit also. But scalar unit is used most of the calculations. Vector is used only to find out the resultant direction of force. So the vector தான் அறிவு. அறிவு இல்லாத ஆற்றல் கிடையாது. அறிவும் ஆற்றலையும் நீங்க பிரிக்கவும் முடியாது. ஓகே, அது அங்கதான் கொஞ்சம் கிளாரிட்டிலாம் இருந்தது. நீங்க வெறும் ஆற்றல் மட்டும் சொன்னீங்களா, அறிவும் வேணும்ன்றதுக்காக வந்தேன். இப்போ நீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டேயா? அதனால்தான் இப்போ ஒரு ஒரு கல்லை வந்து ஒரு 200 அடி தள்ளி இருக்கார் ஒருத்தர். அவர்கிட்ட அந்த கல்லை நீங்க வீசி எறிகிறீங்க. அந்த கல் போற பாதை ஸ்ட்ரெயிட்டா இருக்குமா வளைஞ்சிருக்குமா? வளைஞ்சுதான். கரெக்ட். அதுபோல் கிரிக்கெட் ஆடுறீங்க, ஃபீல்டிங்கில் இருக்கிறீங்க, நீங்கள பவுண்டரி லைனில் போட்டிருக்காங்க, பால் பவுண்டரி லைனுக்கு வந்துடுது. ஸோ நீங்கள் அங்கேருந்து அந்த பாலை விக்கெட் கீப்பருக்கு வீசி எறியறீங்க. அது அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போடுவீங்களா இல்லை கர்வ்டு லைனில் போடுவீங்களா? ஸ்ட்ரெயிட் லைன்ல. தப்பு. கர்வ்டுயா? ஓகே. கர்வ்டு லைனில் தான் போடுவீங்க. சரி. That is called trajectory. So the trajectory is the அறிவு. அந்த எவ்வளவு வேகத்தில் வீசி எறியறீங்களோ அது ஃபோர்ஸ். அந்த ஒரு டைரக்ஷன் பார்த்து போறது அறிவு. ஆமா, அந்த டைரக்ஷன் அது சூஸ் பண்ணணும். அது அதுக்கேற்ற மாதிரி அது மேலே போய் அங்கேருந்து கீழே இறங்கும் பந்து. அப்பதான் அந்த ரிசீவிங் பார்ட்டி கூட அந்த பந்தை பிடிக்க முடியும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா போட்டா பிடிக்க முடியாது. அதுக்கு பேர் வால்யூம் வாங்க கேம்ஸ்ல. பேட்மிண்டன் ஆடுறீங்க, ஷட்டில் ஆடுறீங்க, டென்னிஸ் ஆடுறீங்க, அந்த ஸ்ட்ரெயிட் ஷாட்டை அடிக்க முடியாது.
எல்லாம் வாலி பண்ணோம். ஸ்ட்ரெயிட் ஷாட் அடித்தா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக பட்டா கூட அந்த பக்கம் போகிற மாதிரி, அந்த பக்கம் போனாலும் அந்த பவுண்டரி லைனுக்குள்ளே விழற மாதிரி இருக்கணும். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலிபாலில் பந்து அப்படியே பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஷாட் அடிக்கும்போது பந்தை ஒருத்தர் லிஃப்ட் பண்ணி விடுவார். அந்த ஷாட் அடிக்கிறவன் அப்படி ஜம்ப் பண்ணி அடிப்பான் பாரு ஒரு அடி, அது தடுக்கிறதுக்கே ஒருத்தருக்கு சக்தி வேணும், இல்லைன்னா ஃபவுல் ஆயிரும். ஸோ தட் இஸ் த கேம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் லைஃப் இஸ் ஆல்சோ a game. That's a point. Play the game. Now let us see. வேற யாராவது கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். ஓகே, ஸ்லைட் தெரியுதுங்களா? தெரியுதியா? வெரி குட். வாழ்க்கை ஒரு ஆற்றல் பரிமாற்றம். தொடப்பட்ட அந்த இரண்டுக்கும் இடையே நடக்கும் பரிமாற்றம் தான் ஆற்றல். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். அது வார்த்தைக்கு சரியா இருக்குது. ஆனால் தொட்டாலும் ஆற்றலே, தொடாவிட்டாலும் ஆற்றலே. ஆற்றல் இல்லாவிட்டால் பூ மலராது. இல்லைங்களா? தொடாமல் நான் மலர்ந்தேன் என்று ஒருத்தர் சொன்னால் அங்கு ஆற்றல் பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? அது வந்து இன்டைரக்டா நடந்திருக்கு. ஆமையா, அவ்வளவுதான். அது எப்படி நடந்தது, என்ன நடந்தது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ ராமாயணத்துல, கம்பராமாயணத்துல கம்பர் சொல்லுவார், அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான் அப்படின்னு. என்னடா நோக்குனாங்க? நோக்குனா என்ன? ஒண்ணுமே தொடரல, ஒண்ணும் இல்லை. அப்ப அங்க என்ன ஆச்சு, என்ன நடந்தது? ஆற்றல் இல்லாமல் அது நடந்திருக்குமா? ஆக நம்ம சாதாரண நடைமுறை வாழ்க்கையில தொடாமல் நடந்தது, தெரியாமல் நடந்தது, எல்லாமே ஒண்ணும் கிடையாது. ஆற்றல் இருப்பதால் நடந்தது. பிரபஞ்சம் ஒரு ஆற்றல் களம். கோபால்சாமி இதை ஒத்துக்கிறார். பிரபஞ்சம் ஒரு ஆற்றல் களம். இந்த ஆற்றலை பத்தி இன்னொரு விஷயம் நான் இப்பவே சொல்றேன், நீங்க அப்பப்போ மறந்துடுவீங்க. ஆற்றல்னா ஒண்ணு கிடையாது. இப்ப தண்ணின்றோம், வாட்டர். தண்ணின்னா ஒண்ணா? சொல்லுங்க, தண்ணின்னா ஒண்ணா? இல்லையா? அப்ப என்னென்ன இருக்கு அதுல? ஹைட்ரோஜன், ஆக்சிஜன். அப்போ நீங்க தண்ணியை பத்தி பேசும்போது, தண்ணியை குடிக்கும்போது, தண்ணியை விளவும் போது, தண்ணியில குளிக்கும் போது ஹைட்ரஜன் ஆக்சிஜனை ஃபீல் பண்றீங்க?
ஹைட்ரஜன் தெரியல சார். ஆக்சிஜன் வேணா ஃபீல் பண்ணலாம் சார். பண்றீங்களா? இல்ல சார், தண்ணியை தான் சார் ஃபீல் பண்றேன் நான். அவ்வளவுதான். அது போல ஆற்றல்னு நான் சொல்லும் பொழுதும் இங்க எழுதும் போதும் நம்ம எல்லாரும் ஆற்றல் தான் நினைவுல வச்சிருக்கோமே தவிர அதுக்கு பின்னால பலாவரியான பலாப்பற்ற வேலை இருக்குதுன்னு நினைக்கல. ஆற்றல் என்றால் அதில் மாஸ் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அதிலே வேகம் இருக்கிறது. அந்த வேகம் கூட சாதாரண வேகம் இல்லை, வேக மாற்றம். வேக மாற்றம் என்றால் முடுக்கம், முடுக்கம் என்றால் ஆக்சலரேஷன். மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அதனால என்ன ஆகுது, அந்த மாஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அந்த போகக்கூடிய தூரம் டிஸ்டன்ஸ். மாஸ் ஆக்சலரேஷன் இன்டு டிஸ்டன்ஸ். இது ஒர்க் டன். பட் எனர்ஜின்றது எவ்வளோ நேரத்துக்கு அந்த எனர்ஜி இருக்கும் அப்படின்றதுக்கு செகண்ட் டைம். மாஸ் ஆக்சலரேஷன் டிஸ்டன்ஸ் செகண்ட். இந்த நாலும் சேர்ந்தது தான் ஆற்றல். ஆற்றல் தனியா இல்லை. அது நம்ம பயன்பாட்டில் அதை ஒன்றா எடுத்துக்கிறோம். ஆகையால இங்கு ஆற்றல் இருக்கிறது என்றால் அங்கு MADS இருக்கிறது. MADSன்னா மேட்ஸ். நீங்க மறக்காம இருக்கணுன்றதுக்காக என்ன ஞாபகம் வச்சுங்க. மேட், மாதவன், மேட்ஸ். மாஸ் ஆக்சலரேஷன் டிஸ்டன்ஸ் செகண்ட். இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறது. கரெக்டா? இல்ல நம்ம நம்ப மாட்டோம் சார், இதெல்லாம் டுபாக்கூர் அப்படின்றீங்களா? இல்லை சார், எனக்கு நம்பிக்கை இல்லை சார், இதெல்லாம் பொய் சொல்றாங்க. ஏன்னா யாருக்காவது நம்பிக்கை இல்லை, அதாவது பிரபஞ்சம் ஆற்றல்கெல்லாம் நோ, பிரபஞ்சத்தில் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு நோ அப்படின்னாங்கன்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் நான் கேட்கறேன். ஆமான்னு சொல்ல ஆள் இல்லை, இல்லைன்னு சொல்ல ஆள் இல்லை. ஆமாய்யா. யாராவது அப்பா தேங்க்யூ. யாராவது இருக்குயா. யாராவது கண்டிப்பா ஒருத்தர் சொன்னா கூட போதும் எனக்கு. ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமும் ஒரு ஆற்றல் களம்தான். ஆமா. நமது சூரியனும் அதன் கோள்களும் இந்த பூமியும் ஒரு ஆற்றல் தான். Yes, sir. இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிர்களும் மனிதர்களும் ஆற்றல் களம்தான். கரெக்ட். எஸ். என்ன பண்ணோம், ஆற்றல் என்பது பிரபஞ்சத்திலையும் இருக்கிறது, ஒரு மனுஷகிட்டே இருக்குது. அதுதான் சொன்னோம், வேற ஒன்றும் பெருசா சொல்லலை. அதாவது ஆற்றல்னா அந்த அங்கங்க திணிவுபட்டு இருக்காயா? ஆற்றல் தான் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆனா சில இடங்கள்ல திணிவுபட்டு இருக்காயா? உதாரணத்துக்கு சூரியன். அதுதான் சொல்ல வர்றேன். சொல்லுங்கய்யா. ஆற்றல் என்பது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆனால் அதனுடன் தொடர்பு கொண்டிருக்கும் பொருள்களுக்கு ஏற்ப அதன் திரிவு, அதன் செயல், அதன் வேகம் மாறுபடுகிறது.
இப்போ அதிவேகமாக சுற்றக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கு அருகாமையில் இருந்தால் அந்த ஆற்றல் களம் வேறு. மிக 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 மெதுவாக சுற்றி கொண்டிருக்கிற ஒரு பொருள் அருகாமையில் இருந்தால் அந்த ஆற்றல் களம் வேற. இது ஒரு ஈஸியா நான் விளக்க முடியும். உங்க டேபிள் மேல ஒரு கிளாஸ்ல பச்சை தண்ணி வைங்க, அது பக்கத்திலே இன்னொரு கிளாஸ்ல சுடு தண்ணி வைங்க. ஸோ 2 கிளாஸ் இருக்கு, ஒன்றுல சுடு தண்ணி, ஒன்றுல பச்சை தண்ணி. இப்போ பச்சை தண்ணிக்கு ஆற்றல் இருக்கிறதா? இருக்கு. சுடு தண்ணிக்கு ஆற்றல் இருக்கிறதா? இருக்கு. ஆனா 2 ஆற்றலும் ஒண்ணா? வேற வேற. அதுதான். இதுவும் ஒரு கிளாஸ் தண்ணி தான், அதுவும் ஒரு கிளாஸ் தண்ணி தான். ஆனா சுடு தண்ணிக்கு ஆற்றல் வேற. ஆற்றல் ஏன் வேற அப்படின்னா T2 minus T1, the delta T, வெப்பம், டெல்டா டி வெப்பம். அதுக்கு போல கால்குலேஷன்ல டெல்டா டின்னுவாங்க. அதாவது இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 25, சுடுதண்ணி கிளாஸ்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 35. 35க்கு 25க்கு வித்தியாசம் இருக்கு, 10 டிகிரி. அந்த 10 டிகிரி வித்தியாசத்தால சுடுதண்ணிக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. ஆனா அது அப்படியே இருக்காது. நீங்க வச்சு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணியும் பச்சை தண்ணி ஆயிட்டு இருக்கும். பச்சை தண்ணி அதே பச்சை தண்ணியாக தான் இருக்கும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த 2 கிளாஸை வச்சிருந்தேன் இல்லையா இடம், அந்த டேபிளை சுத்தி இருக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றுடைய வெப்பம் வேற. அந்த வெப்பம் 23. ஸோ அந்த 23 இருக்கக்கூடிய வெப்பம் சுடு தண்ணியால கொஞ்சம் ஸ்லைட்டா 24 ஆச்சு. ஆனா சுடு தண்ணி சில்லுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த சுடு தண்ணியே மறுபடியும் 23 டிகிரி ஆயிடுச்சு. ஆக இங்க 3 சமாச்சாரம். ஒன்று பச்சை தண்ணி, இன்னொன்று சுடு தண்ணி, இன்னொன்று அதை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர். அந்த 3 ஆற்றல் இருக்கு. ஆற்றல் எதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு ஆற்றலுக்கும் தனித்தனி கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ ஒரு சூடான பொருளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கங்க, நல்லது தான் அது. M into S into T, MST. எம்னா மாஸ். இப்போ எங்கிட்ட அந்த ஒரு 100 ml பச்சை தண்ணி வச்சிருக்கேன், அது பக்கத்துல 5000 ml சுடு தண்ணி வச்சிருக்கேன். அப்போ அதனுடைய ஆற்றல் எவ்வளவு அதிகமா இருக்கும் பாருங்க. அந்த 5000 ml சுடு தண்ணி நார்மல் டெம்பரேச்சர் வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்போ அந்த இடத்துல சுத்தி இருக்கிற காத்தெல்லாம் சூடாயிரும். அப்போ இதுல ஏதோ ஒண்ணு சூப்பர் சீட் பண்ணுது. எது சூப்பர் சீட் பண்ணுதுன்னா, ஒண்ணு மாஸ், பொருள் என்ன சைஸ்ல இருக்கு, ரைட்? ஒன்று 100 ml, இன்னொன்று 5000 ml. அந்த சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரு 5 மில்லியன் ml. அட்மாஸ்பியருக்கு அளவே இல்லை, அது M. அடுத்தது S. S is specific heat of that material. தண்ணிக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் 1. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் அதுக்கு எப்படி 1 வந்ததுன்னு. ஸோ the water specific heat 1,
ஏருக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட்டு கம்மி, தண்ணி மாதிரி கிடையாது. அதனால்தான் நம்ம சூடாக இருக்கிற காற்றுல நம்மளால நிற்க முடியும், சூடாக இருக்கிற தண்ணியை பிடிக்க முடியாது. ஏன்னா the specific heat வேற. ஸோ ஒன்று எம், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, இன்னொன்று டி. டீனா கூட அந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தட் இஸ் நாட் ஜஸ்ட் டி, தட் இஸ் டெல்டா டி. டெல்டா டீனா டிஃபரன்ஷியல் டி, டிஃபரன்ஷியல் டெம்பரேச்சர். ஸோ தேர்ஃபோர் ஹீட்டை பற்றி பேசும்போது இந்த மூணும் உங்கள் மனசில் வரணும், ஹீட்டு மட்டும் வரக்கூடாது. எப்படி எனர்ஜி சொன்னால் மேத்ஸ் வருதோ, ஹீட்டை சொன்னால் எம்எஸ்டி வரணும். அதனால தான் தோ ஆற்றல் இஸ் எவ்ரிவேர், பட் இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கைண்ட் ஆஃப் எனர்ஜி லெவல் it has. ஒரு ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிற்குது, நிற்கிறதுக்கு முன்னால ஸ்லோவாக தான் வரும், ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வரும். இன்னும் அடுத்து ஒரு 5 செகண்ட் நின்றுடும். அப்படின்னா அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும், நம்ம சாதாரணம் ஏறுற மாதிரி ஏறிக்கலாம். அப்போ போய் நீங்கள் உங்கள் கையால் அந்த ட்ரெயினை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணுங்களேன். அந்த லாஸ்ட்டு 1 inch மூமெண்ட் ஆஃப் த ட்ரெயினை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியுமா? ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. முடியாது. ஏன்னா மேசிவ் அது, எவ்வளவு டன்னு. ஆனால் மெதுவாக வருது, நத்த மாதிரி வரும், மெதுவாக வரும், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. Right? So you have to understand the effect of the mass in physics, effect of speed in physics, effect of temperature in physics, effect of pressure in physics, effect of volume in physics. எவ்வளவு இருக்கு? ஒன்றும் இல்லை. இப்போ பிசிக்ஸ்ல இவ்வளவு இருக்குன்னா, இறைவனே இறைவனே கடவுளே கடவுளே ஆல்மைட் ஆல்மைட்ன்றீங்களா? அதில் எவ்வளவு வேரியபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது சும்மா வளர்க்குறவங்க வாய்க்கு வந்ததோ, வாய் புளிச்சதோ, மாங்காய் புளிச்சதோ சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு. அம்பிரம்மாஸ்மி தத்துவமசி, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. என்னடா தன்னை அறிய, எத்தனை தன்னை இருக்குது அதுல பாருங்க. இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை கோடி தன்னை இருக்கிறது, அதை அறியணும். இந்த உலகத்துல எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குது தெரியுமா? தண்ணிக்குள்ள மட்டும் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எப்ப அறிய போறீங்க? சும்மா ஆஃப்டர் ஆல் பிசிக்ஸ்ல ஒரு 4 வேரியபிள்ஸ் 3 கான்ஸ்டன்ட்ஸ் வந்தாலே ததினத்துவம் போடுறீங்க. இறைவனுக்கு என்ன பண்ணுவீங்க? கடவுளே கடவுளே. அதுல கோடிக்கணக்கான வேரியபிள்ஸ், அதெல்லாம் போடணும். அதெல்லாம் போட்டால் தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி போதும் போப்போம் ஆச்சு. அப்படியாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும்
ஆற்றல் களத்தில் தான் மிதந்து கொண்டிருக்கிறது. சரியா தப்பா? சரிதான். ஆற்றல் என்பது எல்லாவற்றுக்கும் பொது. சரியா தப்பா? எனக்கு எதுக்கான இந்த சந்தேகம் வந்ததுன்னையா, இந்த இறைநிலைன்றது பேராற்றல், பேரறிவு அப்படின்ற காலம், வற்றாயிருப்பு அப்படின்னு சொன்னதுனால தான் டவுட் வந்ததுயா. நீங்க ஆற்றல் மட்டும் எடுத்தீங்க, ஆனா பேரறிவு தனியா சொல்லி இருந்தது அதுல, அதனால வந்ததுயா எனக்கு. நீங்க அதுதாங்க. இப்போ நம்ம ஒருத்தருக்கு பாடம் சொல்லித்தரோம். சரி. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்னே வச்சிங்களேன். இப்போ நான் ஒருத்தருக்கு பிசிக்ஸ் சொல்லித்தரேன். அவர்கிட்ட நான் சிம்பிள் பிசிக்ஸை ரொம்ப சிம்பிளா அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா அது ஏற்புடையதாக இருக்குமா? நான் அவர்கிட்ட போயிட்டு குவாண்டம் பிசிக்ஸை பத்தி பேசினா ஏற்புடையதாக இருக்குமா? சிம்பிளா சொன்னா. அது போலத்தான் இறைவனை பத்தி சொன்னவங்க எல்லாமே அதை சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஆனா அது அவ்வளவு சிம்பிள் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஆற்றல்லையே 4 வேரியபிள்ஸ் இருக்கு. அதே அப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க இஸ் ஈக்குவல் டு மேட்ஸ் அப்படி சொன்னீங்க இல்லையா? மேட்ஸ் 4 இது இருக்கு. ஆமா 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 கரெக்ட். இந்த பக்கம்ல ஈன்றது எனர்ஜின்னு எடுக்காம அது ஈஸ்வரன் மாதிரி எடுத்துக்கலாம், இறைநிலைன்னு எடுத்துக்கலாம். அப்படி எப்படி ஒண்ணு எடுத்துங்க. ஏன்னா பேராற்றல் செப்பரேட்டா இருக்கு, அதனால டவுட்டா இருந்தது. ஆற்றல் அதுதாங்கய்யா நான் என்ன சொல்றேன், ஒரு எனர்ஜியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே இவ்வளவு தேவைப்படுது. சரி. ஒரு ஹீட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே இவ்வளவு தேவைப்படுது. ஓகே. தெர்மோடைனமிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே அவ்வளவு தேவைப்படுது. அதுல அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், கார்னாட் சைக்கிள், டீசல் சைக்கிள், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படுது. ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி அப்படி இப்படி போயிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டு சொல்லிட்டே இருக்கானுங்க. என்னென்ன ஒரு கர்மத்தை நினைச்சா மற்றது மறந்து போகுது. ரைட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இறைவனை பற்றி சொன்னா அது எப்படி வழங்கும்? சரி. அதுக்கு எவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்கும்? அந்த வேரியபிள்ஸுக்கு என்னென்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும், மகரிஷி சொன்ன லீடு அதை எடுத்துக்கிட்டு பேராற்றல் அது மட்டும் தனியா ஒரு புக் எழுதணும். பேரறிவு அதுக்கு மட்டும் தனியா ஒரு புக் எழுதணும். வற்றாயிருப்பு அதுக்கு மட்டும் தனியா ஒரு புக் எழுதணும். காலம் அதுக்கு மட்டும் தனியா ஒரு புக் எழுதணும். இந்த 4த்தையும் சேர்த்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன சம்பந்தம் இருக்கு, எது ஏறினா எது இறங்கும், எது இறங்குனா எது ஏறும், எது போச்சுன்னா எது டிவைட் ஆகும், எது போச்சுன்னா எது மல்டிப்ளை ஆகும், அது ஒண்ணுக்குள்ள என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இன்னொரு புக் எழுதணும். அவ்வளவு விஷயம் இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்கு. அவ்வளவு விஷயத்த ஒரு மூளைக்கு கொடுக்கறதுக்கு பதிலா இவனுக்கு மூளையை சோம்பேறித்தனமா ஆக்கி மூளையை சிந்திக்க விடாம பண்ணி, இல்ல அதெல்லாம் நீ கஷ்டப்படாதடா, எதுக்குடா கஷ்டப்படுற, இதை பண்ணு, பூவை போடு, தேங்காயோட வாழைப்பழத்தை சாப்பிடு, எல்லாம் சரியாயிரும். ஆற்றல் என்பது எல்லாவற்றுக்கும் பொது. இறைவன் இருக்கிறாரோ இல்லையோ அதை பத்தி விவாதிக்கலாம். ஆனால் ஆற்றல் இருக்குது இல்லைங்க பத்தி விவாதமே தேவையில்லை. ஏன்னா ஆற்றல் இருக்கிறது. ஆக அந்த ஆற்றலை நீங்கள் இறைவனாக மாற்றிவிட்டால் அப்ப இறைவனை மறுப்பதற்கு முடியாது. அதனாலதான் சயின்ஸ் we are changing to spirituality.
அந்த ஆற்றல் என்பது வெவ்வேறு வகையான, இது எதுக்கு வெவ்வேறு வகைன்னு சொன்னோம்னா, மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி அப்படிலாம் வித்தியாசமா இருக்குல்ல. ஆமா. அது வெவ்வேறு வகையான வெவ்வேறு வலிவுடன் வெவ்வேறு நிலைகளில் இயங்கக்கூடிய ஆற்றலாகவும் அதற்குள்ளே நிகழும் பரிமாற்றங்களாகவும் அமைகிறது. இப்போ நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து சாப்பிட்ட பிறகு கை கழுவுறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு சாப்பிட்ட பிறகு கை கழுவுறீங்க. அப்போ அங்க ஆற்றல் தான் வேலை செய்யுது. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம இது அந்த ஒரு குற்றாலம் அருவி அப்படியே அடிக்குது, அங்க போய் கை கழுவுறீங்க. ஒரு கிளாஸ் தண்ணியில கை கழுவுறதும் ஒண்ணுதான், அந்த குற்றாலத்துல கை கழுவுறதும் ஒண்ணுதான். ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா? அதுவும் தண்ணி தான், இதுவும் தண்ணி தான். அந்த தண்ணிய ஊத்துறீங்க, அங்கேயும் அந்த தண்ணி ஊத்தப்படுகிறது. அந்த ஊத்தப்படுகிற தண்ணியில கையை வைக்கிறீங்க கை கழுவுறதுக்கு, இங்கே கையை வைக்கிறீங்க கை கழுவுறதுக்கு. அந்த வேலை நடக்குது. பட் ரெண்டும் ஒண்ணா? வேற வேற. அது வேற வேற, அதுதான் வேற வேற. தண்ணியை குடிக்கிறதுக்கு கிளாஸ் தான் வேணும். அதை விட்டு போட்டு இல்லை குத்தாலத்துல தண்ணி ஊத்துதுல அப்படியே வாய் திறந்து பிடிச்சிக்க. அப்படி வாய் திறந்து பிடிச்சா அவன் தண்ணி குடிப்பானா இல்ல அதோட தண்ணியா போயிடுவானா? எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல்! தண்ணி தான் அது, ஆனா the mass is different. இது ஒரு 200 ml இருக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி. அது 200 ml இல்லையே. ரெண்டாவது தண்ணியை நீங்க கிளாஸ்ல இருந்து கைக்கு ஊத்துறீங்க. அப்படி ஊத்தும் போது ப்ரெஷர் உங்களுக்கு வந்து 1.5 அட்மாஸ்பியர் இருக்கலாம். அங்க குற்றாலத்துல தண்ணி ஊத்துனா அந்த ப்ரெஷரா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டும் பார்த்தா ஒரே வேலை தான், தண்ணி ஊத்துறான் கை கழுவுறான், ஆனா எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. அதுபோல மனிதனின் வாழ்க்கையே ஒரு ஆற்றல் பரிமாற்றம் தான். அதிகமான ஆற்றல் குறைவான ஆற்றலை நோக்கி ஓடுகிறது. குறைவான ஆற்றல் அதிகமான ஆற்றலை ஈர்த்து கொள்ளுகிறது. அன்பு அது போவே இல்லை, நான் வெறும் பிசிக்ஸ்ல தான் இருக்கிறேன். சரி, அது போனோம்னா யாருக்கிட்ட அன்பு அதிகமா இருக்கு? இப்ப எங்கிட்ட அன்பு அதிகமா இருந்தா உங்ககிட்ட அதை விட அன்பு அதிகமா இருந்தா நீங்க தான் எனக்கு கொடுப்பீங்க. இல்லை உங்ககிட்ட குறைவா இருக்குன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன். ரெண்டும் ஈக்குவல்னா பரஸ்பரம் சேம், நோ எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்சே கிடையாது. நீயும் ஒரு லெவல் நானும் ஒரு லெவல், அந்த லெவல் அப்படியே இருப்போம். இதைத்தான் சொல்றது, the pressure of God is capital P, the pressure of man is small p. That itself giving us a big difference. So you have a chance to increase your small p to that of big P, or reduce
the big P into small p so that there is a equality between two P's that will lead to peace. That will lead to Peace, peace na அமைதி. okay, peace. PAC. Okay, correct. அதனால இறைவனை பிரம்மாண்டமாவும் நினைக்கலாம், ஆனா நீ பிரம்மாண்டம் ஆகணும். இறைவனை ஒரு அணுவா நினைக்கலாம், நீங்க அணுவா ஆகணும். நம்ம வந்து அந்த பிரம்மாண்ட ஆற்றல் பெற்றானே இந்த உடம்பு தாங்காது போயிரும் நினைக்கிறேன், இல்லாம போயிரும். அப்படித்தானே சில நேரத்துல போட்டோம். ஆமா, நமக்குள்ள ஒரு லிமிட் போயிரும், போனா போட்டோம், டிசப்பியர் ஆயிரும். அதை வச்சுத்தானே வள்ளலாறு எரிஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. உடல் தாங்கிறது இல்ல, தாங்காது. அப்புறம் இந்த வாழ்க்கைக்கு நம்ம இந்த வாழ்க்கை வேணும்னா அது இறைநிலையை அடைஞ்ச வாழ்க்கை இல்லாம போயிடும். அப்படிதானே? அதுதான் சார். You have to fix your goals. Okay. If your goals is to reach God, then this body is not required. Body is not required. Adaya. And if your goal is to lead a happy life, then God is not required. Not required. Adaya. Right? அன்பர்களே, இப்போ நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இதை நம்ம தொடர்ந்து பேசுவோம் நாளைக்கு கூட. இந்த சப்ஜெக்டுடைய இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசுங்க. நம்ம எப்படி ஆரம்பித்தோம், எப்படி போச்சு, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதாவது புதுசாக ஏதாவது ஃப்ளாஷ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா இதில்? சார் வாழ்க வளமுடன். சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். ஒன்றும் இல்லை சார், இந்த பிரம்மாண்டமான நம்ம வந்து டிசப்பியர் ஆயிடுறேன்னு சொன்னீங்க, கரெக்டு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஆட்டமாயி உணர்ந்தனாலும் இறையே உணரலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு உதாரணம் சார்? அதுக்கு ராமலிங்க அடிகள் சொன்னீங்க. அதுக்கு ராமலிங்க அடிகள் சொன்னீங்க டிசப்பியர் ஆகிறது. அதே மாதிரி ஏதாவது உதாரணம் சொல்லுங்க சார் இதுக்கு. ஆட்டம் பாடி, அதாவது நீங்க ஒரு பொருளுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா நீங்க அந்த பொருளை விட சின்னதா இருக்கணுமா பெருசா இருக்கணுமா? சின்னதா இருக்கணும் சார். அது போல அணுவை விட சின்னதா மாறிடுங்க. அது எப்படி சார் மாற முடியும் மனுஷன்? இல்ல, அது எப்படி மாற முடியும் அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க, யோசிச்சு நாளைக்கு வந்து பதில் சொல்லு. சரிங்க சார், தேங்க்யூ சார். சும்மா காலேஜில் படிக்கும்போது அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்கு அப்படி எப்படி எப்படி கண்டுபிடிச்ச? நிறைய லெட்டர் நிறைய பேர் கொடுத்தேன், எது கிளிக் ஆச்சு அதை பார்த்துக்கோ. அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைப்பா. ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க நுணுகி போறீங்களே, இங்கேயே நுணுகி போக முடியாது. மனம் காற்றாக மாறுங்கள், தூசாங்க மாறுங்கள். If you talk to microbiologists,
அவங்க சொல்லுவாங்க எப்படி அணுவை விட கம்மியா ஆக முடியும் நம்மால. அவங்க ஆராய்ச்சி அணுவை விட இன்னும் கம்மியா இருக்கிறதுல ஆராய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. தினம் அதுதான் அவங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்து 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 கண்ணெல்லாம் பூரிச்சு போயிடும். ட்ரை பண்ணுங்க. ஆக முடியுமோ ஆக முடியாதா அது அப்புறம். ஓகே, அப்புறம் வேற யாரு? நான் நினைச்சேன் இது ஏதோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டாபிக்கு, நிறைய பேர் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்கன்னு. எல்லாம் அமைதி ஆயிட்டாங்களே. இந்த சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சா? சார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால சார் அமைதியா கேட்டுட்டு இருக்கோம். இல்லை, அமைதியாக கேட்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங், வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இன் திஸ், அதை பற்றி சொல்லலாமே. அந்த மேட்ஸ் கான்செப்ட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் சார். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அந்த எக்ஸ்பான்ஷன் வாஸ் ஆக்சுவலி வெரி குட். வெரி குட், வெரி குட். அப்புறம் ஓகே தென், everything is fine. We'll continue this tomorrow. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.